எந்த காரியத்தை செய்தாலும் கத்தரை மனசில் வச்சுக்கோங்க. அதற்கு மிஞ்சி வேறு எந்த காரியத்திலையும் ஈடுபடாதீங்க. நல்ல விசுவாசமாக இருக்கலாம், நம்மளுடைய விசுவாசம் பெருகினவைகளாக இருக்கலாம், ஆனாலும் கொஞ்சோண்டு ஒரு அவிசுவாசம் நமக்கு இருக்கும். பெரிய வீட்டை கட்டிடலாம் அழகாக, சின்னதாக ஒரு துணி பை ஒன்று தொங்கிட்டு இருக்கோம் ஒரு ஓரத்தில். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சில இடத்துல கத்திரிக்காய் தொங்கும், சில இடத்துல எலுமிச்சை பழம் தொங்கும், ஒரு சில இடத்துல துணிப்பை தொங்கும். எது நம்மளை கத்தரை மிஞ்சி காப்பாற்ற நினைக்கிறோமோ அதுவே நமக்கு ஆபத்தாக வந்து முடியும். மனசில் வச்சுக்கணும். கத்தரை மிஞ்சி ஆண்டவர் கேட்டார், பட்டயம் உங்கள் இடத்துல உண்டா? இருக்குது ஆண்டவரே. எத்தனை இருக்குது? 2 இருக்குது. 2 இருக்கிற பட்டயத்தை 2 பேர் வச்சுருப்பாங்க. அப்போனா அப்படி தான் அர்த்தம். பேதுரு ஒன்று வச்சுருப்பாரு, இன்னொன்று யார் வச்சுருந்துருப்பான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அது யோவானா கூட இருந்திருக்கலாம், இல்லை அந்தரேயாவாக இருக்கலாம், அல்லது யாக்கோபா இருக்கலாம். ஏன்னா 4 பேர் மீனவர்கள். இவங்க 4 பேர்கிட்ட யார்கிட்ட இருக்கலாம், இல்லை மத்தேயு கிட்ட இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் வந்து டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்கிறவர், வாசப்படியில் உட்காரவர், கொள்ளையடிக்கிற திருடன் வந்தா தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்காக அவர் வச்சிருந்தா, அவரை விட வச்சிருந்திருக்கலாம். யாரோ ஒருத்தர் பட்டயத்தை வச்சிருக்காங்க. இருக்குது, பட்டயம் இருக்குது. ஆனால் அந்த பட்டயம் கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவுக்கு மிஞ்சி செயல்பட ஆரம்பிச்ச உடனே இயேசு சொல்றாரு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே. அதே மாதிரி சொல்றேன், ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கை. நமக்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் இல்லை. விக்கிரகத்திற்கு சம்பந்தப்பட்ட ஏது நமக்கு நம்ம இடத்துல இருந்தாலும் அது நம்மையோ அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கோ பாதிப்பை கண்டிப்பாக உண்டாகும். விக்கிரகம் நம்ம வீட்டில் இருந்தாலே நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதிப்பு என்பதை நேரடியாக நான் சொல்லுகிறேன். ஏன் என்று சொன்னால், எந்த உலகத்தினுடைய மந்திரவாதங்களும், எந்த உலகத்தினுடைய விழிசூனியங்களும், எந்த உலகத்தினுடைய அசுத்தாவிகளும் நம்மிடத்திலே செயல்படுவதற்கு அது ஒரு வழியாய் மாறிவிடும். நம்ம வீட்டில் நேரடியாய் வர முடியாது, நம்மை நேரடியாய் தாக்க முடியாது. ஆனால் ஏதோ ஒரு அசட்டு நம்பிக்கை, ஏதோ ஒரு உலக நம்பிக்கை நம்ம வீட்டுக்கு ஓரத்தில் தொங்கிட்டு இருக்கு பாருங்க. இது என்ன பண்ணோம்னா, என்னைக்கு ஆகில நம்ம பிள்ளைங்களை விழுங்கிறோம். பறி கொடுத்துட்டு அன்னைக்கு வந்து நீங்கள் ஆண்டவரே உண்மைதானே நம்பி இருந்தேன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதை சொல்கிறதுக்கு முன்னால் ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறாரு, கவனமாரு, உனக்கு அது தேவையில்லை, மாற்றிக்கங்க, சரி பண்ணிக்கங்க. நமக்கு தேவையில்லாத ஒரு காரியம் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது.